ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 14 பார்க்க போறோம். கன்னு சாவடான்ட்டு பஞ்ச் வைக்க வருவான். செமரேஜோட உருமா டிட்டாச்மெண்ட் பண்ணி பாத்திர வேண்டியதான்ட்டு அட்டாக் வைக்க போவான். இந்த இடத்துல சாப்டர் 14 த பாத் ஆஃப் ஃபிளஷ்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. உருமாவோட தாத்தா இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. நீ உன் ஆப்போனன்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸா போகணும். நீ ஜஸ்ட் மிஸ் பண்ணாலும் அப்புறம் நீ வேற உலகத்துல தான் கண்ண முழிச்சு பாக்குற மாதிரி கொண்டிருப்பாரு. உருமா மனசுக்குள்ள பயம் இருக்கும். இந்த ஒரு அட்டாக்ல மட்டும் மாட்டினா கண்டிப்பா சாவு. இதை ஒரு கை பாத்திரலான்ட்டு தான் இறங்கியிருப்பான். அட்டாக் நடந்து பின்னால போயிருப்பான். உருமா கிராக்கான சவுண்ட் கேட்கும். கன்னு ஒரு மாதிரி தகச்சு போய் நிப்பான். என்னாச்சுன்ட்டு கையை ஏன் அசைக்க முடியலன்ட்டு பாப்பான். அவன் கண்ணுல அவ்வளோ ஷாக் தெரியும். பார்த்தா அவனோட வலது கை அப்படியே தனியா தொங்கும். கன்னு அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துவான். வழியில கத்துறானா இல்ல அதை பார்த்து ஷாக் ஆகி கத்துறானான்னு தான் நமக்கு தெரியாது. ஆசுமா பார்த்துட்டு என்னதுன்பா. உருமாவோட தாத்தா சொல்லியிருப்பாரு, யூஸ்வலா மசில்ஸை ப்ரொடெக்ட் பண்றது ஜாயின்ட்ஸ். சாதாரண அட்டாக்ஸ்ல அதை ரீச் பண்ணாது. ஆனா அதை நெருங்கறதுக்கான பாதைகளும் இருக்கு. பார்த்தா ஃபிளஷ் மசில்ஸ் இடையில இருக்குன்னு இருப்பாரு. ஒரு மனுஷன் தாக்குதல் வைக்கிறதுக்கு வரானா கரெக்டா அந்த அட்டாக் வைக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு சின்ன மூமெண்ட் இருந்திருக்கும். அதை பத்திலாம் சொல்லியிருப்பாரு. உருமா அதை திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப கன்னோ இன்னும் ரேஜ் ஆகி என்னடா பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு தாக்க வருவான். பார்த்தா ஃபிளஷை பயன்படுத்தி அதை பிரிச்சுட்டு லெஃப்ட் கையிலயும் அட்டாக் வைப்பான். ஜாயிண்ட் உடஞ்சிரும். அலறுவான் கன்னோ. உருமா உங்ககிட்ட என்னதான் எவ்வளவு மசில் இருந்தாலும் உன்னோட ஜாயிண்ட்ஸ் பிரிஞ்சிருச்சுன்னா அதை அசைக்க முடியாது. அதுதான் கிட்டயாமா காப் ஸ்டைல். பேர் ஹேண்டட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் டிட்டாச்மெண்ட். கன்னோ அலறுவான், என்னோட கைகளை தூக்க முடியலன்னு. சீசுருவை பார்த்துட்டு சீசுரு இந்த விஷயத்துல என்ன பண்றது, இதை ஃபிக்ஸ் பண்ணுன்ட்டு ஓடி வருவான். அவ சப்புன்னு அரைஞ்சிருவா பயத்துல. இதுக்கப்புறம் உருமா அவனை கட்டி போட்டுருவான். செம்ம ரேஜ்ல கத்துவான் கன்னோ. இதை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன், உன்னை தேடி அழிச்சே தீர்வன்னு கத்துவான். இவன் யாரு சும்மா சும்மா கத்திட்டே இருக்கான்ட்டு வெளியே வந்து உருமா ஹெல்மெட்டை கழட்டுவான். சீசரு மனசுக்குள்ள நினைச்சு போலவே உருமா குண்டான்னு திங்க் பண்றப்ப உருமா நான் சீக்கிரமா உஷிரோ இடத்துக்கு போகணும். அப்புறம் ஆசுமா அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பான். ஒரு மாதிரி அவ முழிக்கிறத பார்த்துட்டு கிளம்பிடுவான். நான் கிளம்புறேன்ட்டு சீசரு ஒரு மாதிரி ஸ்கர்ட்டை புடிச்சிட்டு வெக்கப்பட்டு நிப்பா. திடீர்னு பார்த்தா உருமாவை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுவா. ஆசுமா கிட்ட அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டிருப்பான் இல்லையா உருமா, அதுக்கான பதிலா இருக்குமோன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த இடத்துல தொடரும்னு போட்டு ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 15 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே உருமாவை ஆசுமா கிஸ் பண்றதை காட்டுவாங்க. இந்த இடத்துல சாப்டர் 15 கிஸ்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. லிப் கிஸ் பண்ணிருப்பா இல்லையா ஆசுமா, அவளோட நாக்கை யூஸ் பண்ண வரும்போது உருமா ஆசுமாவை பின்னால தள்ளுவான். ஆசுமா வெக்கத்துல நிப்பா. உருமா ஒன்னும் புரியாம நிப்பான். உருமாவோட மன ஓட்டத்தை காட்டுவாங்க. ரெண்டு பேரும் நிப்பாங்க. பட் அவங்கள சுத்தி கிரகங்கள் இருக்க மாதிரி, இப்ப யூனிவர்ஸ் எப்படி சன்னை சுத்தி கிரகங்களா இருக்கும் இல்லையா, அது மாதிரி உருமா அந்த ஆசுமாவை சுத்தி அவங்க தாத்தா கிரகங்கள் போல இருந்து அவங்கள பாக்குற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவான். என்ன வேலைக்கு போனா என்ன வேலைடா பாத்துட்டு இருக்கீங்க மாதிரி இருக்கும் இந்த ரெப்ரசன்டேஷன். ஆசுமா ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு மன்னிப்பு கேப்பா. உருமா ஷாக் ஆயிட்டு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பான். இது ஃபைன் தான், இருந்தாலும் கொஞ்சம் வினோதமா இருக்குன்பான். உருமா குன்னுட்டு ஷாக் ஆவா ஆசுமா. உருமா என்னமோ நான் கிளம்புறேன், ப்ரொடெக்ஷனுக்காக போலீஸ் கிட்ட போய்க்கோங்க, அப்புறம் என்ன மட்டும் மென்ஷன் பண்ணிடாதீங்கன்பான். இந்த இடத்த விட்டு ஓடுறப்ப உருமா மனசுக்குள்ள இந்த ஆசுமா புள்ளனால என்னோட ஹார்ட் பீட் லபுக்குன்னு எனக்கே கேக்குதுன்பான். கூடவே காம் டவுன் ஆக மாட்டேங்குதுன்பான். இதுக்கப்புறம் உருமா சொன்ன போலவே ஆசுமா போலீஸ் கிட்ட ப்ரொடெக்ஷனுக்காக போயிருப்பா. போலீஸ் கிரைம் சீனை வந்து பாப்பாங்க இல்லையா, வந்து பார்த்துட்டு இது என்னதுன்பாங்க. கட்டெல்லாம் உடஞ்சிருக்கத பார்த்துட்டு நல்ல ஹெல்ப் தான் அந்த புள்ளைக்கு கிடைச்சிருக்குன்பா ஊட்டா. ஆனாலும் எல்லாத்த விட மெயினா அவ்வளோ பெரிய ஆளை எப்படி கட்டி போட்டிருப்பாங்கன்னு யோசிப்பா. போலீஸ்காரங்க புடிச்சிட்டு வரப்பவே என்ன விடுங்கன்ட்டு ரொம்ப ரேஜ் ஆவான். ஆன்சாய் ஒரு சாதாரண சின்ன பொண்ணால இவனை எப்படி சமாளிச்சிருக்க முடியும்னு யோசிப்பாரு. ஊட்டாக்கு கடுப்பாயிரும், ஏன்னா அவங்களும் பொண்ணு தானே. என்ன சொல்றீங்கன்னு கேப்பா. ஆன்சாய் அவனோட ஷோல்டர் போன் டிஸ்லோகேட் ஆயிருக்குன்பாரு. இதுக்கப்புறம் ஆசுமா கிட்ட வந்துட்டு ஊட்டா, என் பேரு ஊட்டா, ஹஷிட்டா ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கன்பா. ஆன்சாய் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு. சரின்பா ஆசுமா ஊட்டா கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லவும், ஓ இந்த மனுஷன் உன தாக்க வந்திருக்கான், உனக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் உன காப்பாத்திருக்கானான்னு கேப்பா. விக்டிம் என்ன சொல்லுவாங்களோ அதை எழுதி வச்சுப்பாங்க இல்லையா, அந்த வேலையை பாப்பா. ஆன்சாய் உனக்கு தெரியாத ஆளுன்னு சொன்னையே, அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு கேப்பாரு. ஆசுமா நான் தான் சொன்னனே எனக்கு அவன் தெரியாதுன்னு, ஏதோ பைக்கர் மேனு சொல்லிக்கிட்டான்பா. ஊட்டா பைக்கர் மேனான்னு கேப்பா. அந்த பேரை கேட்ட உடனே கன்னு பயங்கரமா கத்துவான். பைக்கர் மேன் உன்னை கொல்லாம விடமாட்டான்டான்ட்டு. போலீஸ் ஆடாம தான் வாயண்டான்பான். ஆன்சாய் அப்படின்னா பைக்கர் மேன் ஒருத்தர் இருக்கான் தான் போலையன்பான். கன்னு உஷிரோவையும் விடமாட்டான்னு கத்துவான். என்ன உஷிரோ கிட்ட போக விடுங்க, அவன் பைக்கர் மேன் இங்க இருக்காங்கிற விஷயத்த பத்தி எனக்கு சொல்லலன்ட்டு கத்துவான். ஊட்டா உஷிரோவான்னு யோசிப்பா. ஆன்சாயும் உஷிரோவான்னு யோசிப்பாரு. ஊட்டா திரும்பி பைக்கர் மேன் அப்புறம் உஷிரோ நிறைய ஃபன்னான நேம்ஸ் இருக்கு இல்லையான்ட்டு சிரிப்பா. பார்த்தா ஆன்சாய் இருக்க மாட்டாரு. ஊட்டா அவர் எங்க போனாருன்ட்டு யோசிப்பா. அங்க எந்த பர்சன் போயிட்டாரு, வேற எங்கேயாவது போறாரான்னு கேப்பா. ஊட்டா ஆன்சாய் சான் திரும்ப தனியா போறாருன்பா. ஆன்சாய்
ஆன்சை நடந்து போறத பார்த்துட்டு உருமா மாஸ்க் போட்டு அதுக்கு மேல ஹுட்டி போட்டு வந்து நிப்பான். இது கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்ட்டு அவனை நோட் பண்ணிட்டு உஷிரோ கிட்ட அவனோட ஆட்கள்ல ஒருத்தன் இன்ஃபார்ம் பண்ணுவான், இங்க சந்தேகப்படுறபடியே ஒருத்தர் இருக்கான்னு. உஷிரோ செம கிரீப்பியான லுக் கொடுப்பான். அப்பனா நீங்க வண்டியாடான்னு மனசுக்குள்ள உருமா என்ன பண்ண போறான்னு திங்க் பண்ணுவான். ஏன்னா இந்த பில்டிங்கோட கவுண்டர்ல இருப்பான் உஷிரோ. மொத்தமா 3 என்ட்ரன்ஸ் இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ்ல தான் உருமா வரப்போறான். அதனால பேக் என்ட்ரன்ஸ்க்கும் அதுல வர அந்த வழித்தடகமும் பின்னால இருக்க முட்டுச்சந்தில முடியும். அங்க நிறைய பேர் இருக்காங்க. தங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல பெருமை எடுத்துக்க கூடிய கார்ட்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்ல. மெயின் என்ட்ரன்ஸ்ல மிபு பிரதர்ஸ் இருக்காங்க. பேக்ல சாக்குமா, நோபியோ, கவாஷிமா. ஷாப்குள்ள வர வழிபாதையில சேரா, டைடோ இருக்காங்க. தனி அவங்கள தோக்கடிச்சிட்டு மேனேஜ் பண்ணி உள்ள வந்தாலும் இன்னும் 20 சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்பா. ஃபைட் பண்ற ரேஜ்ல இருப்பானுங்க அந்த 20 பேரும். கையில பேட் அது இதுன்னு வச்சுக்கிட்டு ஒரு தொடங்க போகுது. உருமா என்ன பண்ண போற, வா ஃபன் பண்ணலாம் உருமானு திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டர் இதோட முடியுது. ஜூஜிகா நோ ரோகுனின் மாங்காவோட சாப்டர் 16 பார்க்க போறோம். சாப்டர் 16 வாவ். ஓப்பனிங்லேயே அன்சாயை காட்டுவாங்க. சென்கோஜி, கட்சுமி, உருமா, ஷுன், அப்புறம் உஷிரோ, யூகா. இந்த பெயர்களை கேட்கறப்ப நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த எல்லா பெயர்களும் 4 வருஷத்துக்கு முன்னால வந்த கேஸுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு பாரு. யோசிச்சு பார்த்தா அவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலை சேர்ந்த அலுமணி தானு யோசிக்கிறப்ப கூட்டம் கூட்டமா இருக்க பீப்புள் அது கிரேசியா இருக்கு, வாங்க போய் பிக்சர்ல எடுத்துக்கலாம்னு சொல்லி பேசிப்பாங்க. என்னாச்சுன்ட்டு ஆன்சாய் வந்து பாக்குறப்ப யோசிச்சு பார்த்தா உஷிரோ இங்க தானே அடிக்கொருக்க வந்து போவான்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து பார்த்து செம்ம ஷாக்காவாரு. இப்பதான் 30 நிமிஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. உஷிரோவோட ஆளு ஒரு சஸ்பீஷியஸ் கை வந்திருக்கதா சொல்லியிருப்பான் இல்லையா. உஷிரோ உருமா சீக்கிரம் வாடான்ட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். மனசுக்குள்ள அவன் மட்டும் தனியா வந்திருப்பான் போல. கண்டிப்பா அவன் ஸ்ட்ரென்த் மேல கான்பிடென்ட் வச்சு வந்திருப்பான். இல்லனா ஜஸ்ட் ஒரு அவசரக்காரனா மரணத்தை சந்திக்கணும்னு ஆசையில வந்திருப்பான். ஏன் உருமா உனக்கு உதவ யாரையும் நீ கூப்பிடலையான்னு திங்க் பண்ணிட்டு நான் உன்னால திரும்ப ஆச்சரியப்படுத்த முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். வெளியே இருந்து வர சவுண்ட் ஜாஸ்தியாகும். ரொம்ப அலறல் சவுண்ட் மாதிரி இருக்கும். என்னாச்சுன்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. உஷிரோக்கு போன் வரும். என்னடா ஆச்சுன்னு கேட்பான். போன்ல இருக்கவன் உஷிரோவை சீக்கிரமா ஷாப்பை விட்டு வெளியே போக சொல்லுவான். பார்த்தா ஹோட்டலுக்கு பின்னால போற வழியில தீ பிடிச்சிருக்கும். அதை பத்தி உஷிரோவோட ஆளு இன்ஃபார்ம் பண்ணவும் உஷிரோக்கு குழப்பமாயிரும். கவாஷிமாவும் மற்றவங்களும் என்னடா பண்றாங்கன்னு கேட்பான். ஏன்னா பேக் எக்ஸிட்ல அவங்க தானே இருந்திருப்பாங்க. அதனால காலில் இருக்கவன் அதுன்ட்டு சொல்ல தயங்குவான். இப்பதான் அவன் இருக்க பக்கம் காட்டுவாங்க. மொத்த பேத்தையும் காலி பண்ணிருப்பான் உருமா. எல்லாரும் அடிப்பட்ட நிலைமையில விழுந்து கிடக்குறாங்கன்பா. உடனே இவனுங்களை எல்லாம் தூக்கிட்டு நாங்க வெளியே ஓடுறோம், அப்புறம் நீங்களுமே சீக்கிரமா தப்பிச்சு வரக்க பாத்துக்கங்கன்றான். உஷிரோ என்னடா சொல்ற டே மிபுன்னு கத்துவான். போன் கால் கட் ஆயிருக்கும். இப்ப உஷிரோ இருக்க இடத்துக்கே ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கவங்க எல்லாம் என்னாச்சோ ஏதாச்சும் பதறுவாங்க. திடீர்னு ஒரு பிளாஸ்ட் சவுண்ட் கேட்கும். என்ன சத்தம், ஏதாவது வெடிச்சிருச்சான்னு கேட்பான் உஷிரோ. பக்கத்தால இருக்கவன் அந்த சவுண்ட் கிச்சன்ல இருந்து வருதுன்பா. உஷிரோ என்ன நடக்குதுன்னே புரியாம இங்க என்னதான் நடக்குதுன்னு கத்துவான். பயத்துல ஒருத்தன் பாம்புன்னு கத்துவான். இப்படியே போச்சுன்னா எல்லாரும் செத்துருவான்னு. எல்லாரும் அலறிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு பாப்பாங்க. உஷிரோ தடுக்க பாப்பாண்டே அது வெறும் பட்டாசு சவுண்டுடான்னு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெளியே போறக்கு அடிச்சுட்டு போவானுங்க. உஷிரோ நில்லுங்கடான்னு கத்துவான். எல்லாரும் வெளியே தப்பிச்சு போற இடத்துல ஒரே ஒரு உருவம் மட்டும் நிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா ஹுட்டி போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு உருமா நிப்பான். மாஸ்க் எடுத்துட்டு பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்லன்பான். உஷிரோவோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படியே மாறும். ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு உருமான்பான். உஷிரோ பக்காவா பிளான் பண்ணி தானே எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருப்பான் ப்ராப்பரா. மொத்தத்தையும் ஒரு காக்கா கூட்டத்தை களைச்சு விடுற மாதிரி களைச்சு விட்டுருக்கான் இல்லையா உருமா. இங்க இப்படிப்பட்ட விஷயத்துல செய்யற அளவுக்கு கேப்பபிள் ஆயிட்டியான்னு கேட்பான் உஷிரோ உருமா கிட்ட. உருமா அப்படிதான் போல. அப்புறம் அந்த பொண்ணு ஆசுமாவுமே சேஃபா தான் இருக்கான்பான். உஷிரோனால இதை ஏத்துக்கவே முடியாது. கன்னோ எப்படிப்பட்ட ஆளுன்னு உஷிரோக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. கன்னோவை தோக்கடிச்சிட்டியான்ட்டு கேட்பான் தகச்சு போய். உருமா அதான் அவன் பேரான்னு கேட்பான். உஷிரோவோட முகம் மாறி இருக்கும். இப்பதான் அவன் கண்ணுல பயமே தெரியும். பின்னால கத்தியை மறைச்சு வச்சிருப்பான். உருமா மேல செம கடுப்பா இருப்பான். கொல்லணும்ட்டு உருமான்னு கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண வருவான். உருமா சிம்பிளா உஷிரோவோட முகத்துல கையை வச்சு தடுத்து அப்படியே அவனை அமுக்கி கையில இருக்க கத்தியையும் புடுங்கி தரையோட தரைய பின் பண்ணி அவன் கண்ணு கிட்ட கத்திய வச்சு நான் உனக்கான சவக்குழியை இப்ப காட்டுறேன்பான். பிரசன்ட்ல ஆன்சாய் பில்டிங்ல நெருப்பு பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த விஷயத்த விட்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கூட்டத்துல பீப்புள் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா, யாராவது செத்துட்டாங்களா என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டதா பக்கத்தால இருக்க பர்சன் சொல்லுவாரு. ஆன்சாய் புரிஞ்சுப்பாரு. அடுத்து காணாம போனவன்னு வரப்போற பேரு உஷிரோ யுகா தானு யோசிப்பாரு. திடீர்னு டார்க்கான இடத்துல காட்டுவாங்க. உருமா அது என்ன நடந்தான்னு கத்துவான் உஷிரோ. உஷிரோ அமைதியா இருறான்பா. உஷிரோ உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு கத்துவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாம உட்கார வச்சிருப்பான் உஷிரோவை உருமா. பிரைவேட் பார்ட்ஸை வந்து காட்டக்கூடாதுங்கிறக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் இடத்த வந்து காட்டல. இந்த இடத்துல த ஜட்ஜ்மெண்ட் பிகின்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ இருந்தாலோ இல்ல எப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி தண்டிப்பீங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அது என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாங்கா படிச்ச பர்சன்ஸ் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருக்குங்கிற ரியல் திங்கை மட்டும் யாரும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்த சாப்டருக்கான எக்ஸைட்மெண்ட் மொத்தமாவே போயிடும். அதுக்கோசரம்
அதுக்கோசரம் தான் நான் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இவ்வளோ ப்ரூட்டலான ஒரு மாங்கா படிக்கிற உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா தமிழ்லையும் பார்க்கலாங்கிறக்காக நம்ம சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். இருக்கிறது ஒரு லைஃப், ஜாலியா சில் பண்ணுங்க. பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.